نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மஸ்ஜிதிலே அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த மஜ்லிஸ் ரவுதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சுவன பூங்காக்களில் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்ட மஜ்லிஸ் ஆகும். அதே போன்று அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அவனுடைய மலக்குகளும் சூழ்ந்து கொள்ள அல்லாஹுடைய சக்கீனத் என்ற அமைதி இறங்கக்கூடிய ஒரு மஜ்லிஸாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான மஜ்லிஸ்களில் உட்கார்ந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் பாவ மன்னிப்பு வழங்குவதாக அல்லாஹு தஆலா மலக்குகளை சாட்சியாக வைத்து கூறிக்கொண்டிருக்கிறார். அவ்வாறான ஒரு மகத்தான மஜ்லிஸிலே அமரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே கடந்து செல்லும் ரமலான்களும் மாறாத முஸ்லிம்களும் என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் சில செய்திகளை நினைவூட்டுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நினைவூட்டுங்கள், உபதேசம் செய்யுங்கள், அறிவுரை கூறுங்கள், நிச்சயமாக அது ஈமானுள்ள விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்று சொல்கிறார். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா, நினைவூட்டுதல் பயனளிக்குமாக இருந்தால் நபியை நீங்கள் நினைவூட்டுங்கள் என்று சொல்கிறார். நினைவூட்டல் பயனளிக்குமா இல்லையா என்பது நினைவூட்டுகிறவருக்கு நிச்சயமாக தெரியாது. உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு நினைவூட்டல் பயனளிக்குமா இல்லையா என்பது பேசுகிறவருக்கு நிச்சயமாக தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நினைவூட்டல் பயனளிக்குமாக இருந்தால் நீர் நினைவூட்டுவீராக. இதற்கு ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, நீ நினைவூட்டு, நிச்சயமாக நினைவூட்டுதல் யாருக்கு நீ நினைவூட்டுகிறாயோ அவர்களுக்கு பயன் தராவிட்டாலும் நினைவூட்டுகிற உனக்கு பயன் தரும் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ரமலானுக்கு முன்னரும் நினைவூட்டப்படக்கூடிய சில செய்திகளை இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் உங்களுக்குமாக நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை வீணாக படைக்கவில்லை என்பது நம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மையாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். இந்த கேள்வியின் மூலம் நிச்சயமாக மனிதன் வீணாக படைக்கப்படவில்லை என்பதை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். அப்படியானால் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்று நாம் கேட்கிற போது நம் எல்லோருக்கும் தெரிந்த பதில் தான் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருப்பது என்னை இபாதத் செய்வதற்கே அன்றி வேறில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்ப நாம் எல்லோரும் படைக்கப்பட்ட முழு நோக்கமும் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மூத்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்று சொன்னால் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் 100% நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அவன் ஏவக்கூடியவைகளை எடுத்து நடக்க வேண்டும், அவன் தடை செய்யக்கூடியவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும்.
ஆனால் உண்மையிலேயே நம்மால் அது சாத்தியப்படுகிறதா என்கிற ஒரு பெரிய கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடிமைகளாக, அப்துகளாக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோமா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற இந்த கேள்விக்கு பெரும்பாலான மக்களுடைய பதில் இல்லை என்பதாகும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும் போது வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், என்னுடைய அடியார்களில் சொற்பமானவர்கள் தான் நன்றியுள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்னுடைய அடியார்களில் சொற்பமானவர்கள் தான் நன்றியோடு நடந்து கொள்கிறார்கள், பெரும்பாலான மக்கள் நன்றி மறந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த நன்றி மறந்த நிலையில் தான் நாம் உலக வாழ்க்கையிலே மூழ்கி போயிருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை கஃப்லத் என்று சொல்லக்கூடிய மிக பயங்கரமான ஒரு நோய் ஆக்கிரமித்திருக்கிறது. கஃப்லத் என்று சொன்னால் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து வாழ்வது, நம்முடைய லட்சியமாக மறுமை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்வது, எல்லாம் இந்த உலகம்தான் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது, இதுதான் கஃப்லத் என்ற நோய். இந்த கஃப்லத் என்ற நோய் நம்மை பீடித்திருக்கிற நிலையில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முஃமின்களிடம் இருக்க வேண்டிய பண்புகள் நம்மிடம் இருக்கின்றனவா என்ற ஒரு கேள்வி கேட்கப்படும் போது நிறைய பேர் தலைகுனிய வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். முஃமின்களுடைய பெரும்பாலான பண்புகள் நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது. முஃமின்களிடத்தில் அல்லாஹ் என்றால் அவர்களுடைய உள்ளத்தில் அச்சம் ஏற்படும். அல் குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். முஃமின்கள் தனிமையிலே இருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை எண்ணி அழுவார்கள். முஃமின்கள் ஒரு பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்தை எண்ணி துடித்து போவார்கள். அதற்காக வேண்டி வேதனைப்படுவார்கள், கவலைப்படுவார்கள், கண்ணீர் சிந்துவார்கள், அல்லாஹ்விடத்திலே உடைந்து விழுந்து தௌபா செய்வார்கள். முஃமின்கள் அடுத்த சகோதரர்களுக்கு நல்லதை நினைப்பார்கள், பெற்றோரை பேணி நடப்பார்கள், அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடப்பார்கள். அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். இந்த பண்புகள் நம்மிடம் இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் நம்மிடத்தில் அந்த பண்புகள் இல்லாத ஒரு பயங்கரமான நிலை. முஃமின்கள் நல்ல விஷயங்களிலே, நன்மையான காரியங்களிலே ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுவார்கள், விரைந்து கொள்வார்கள். முஃமின்கள் நன்மை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தவறி போனால் அதற்காக வேண்டி வருந்துவார்கள், கை சேதப்படுவார்கள், கவலைப்படுவார்கள். முஃமின்கள் ஒரு பாவம் செய்துவிட்டால் அவர்களுடைய உள்ளத்தில் என்னிடம் நிஃபாக் இருக்கிறதா என்று வேதனைப்படுவார்கள், என்னிடம் நயவஞ்சகம் இருக்கிறதா என்று அவர்களை குற்றம் சாட்டுவார்கள். இந்த பண்புகள் எதுவுமே இல்லாமல் நம்மில் பெரும்பாலானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலம் போய்கொண்டிருக்கிறது. அஜல் வரும்போது நாமும் மூத்தாகிக் கொண்டே இருக்கிறோம். ஷஅபான் மாதத்தின் இறுதியில் இருக்கிறோம். ரமலானை எதிர்கொள்ள இருக்கிறோம். கடந்த ரமலானில் நம்மோடு இருந்த நிறைய பேர் இன்று உயிரோடு இல்லை, நம்முடைய குடும்பத்தில் இல்லை, நம்முடைய உறவினர்களில் நிறைய பேரை இழந்திருக்கிறோம், நண்பர்கள் நிறைய பேரை இழந்திருக்கிறோம். நாம் எப்போது மௌத்தாக போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்முடைய காலம் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்த்தால் இஸ்லாம் என்றாலே அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமைகளில் கடைசி நேரத்தில் மஸ்ஜிதிற்கு வந்து தொழுதுவிட்டு போவார்கள், இல்லை என்றால் அதுவும் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் ஜாஹிலியத் நிறைந்து போயிருக்கிறது. ஹலால் ஹராம் பற்றிய கவலை இல்லை. பேரளவில் முஸ்லிம்களாக ஒரு பெரும் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகை இல்லை, நோன்பில்லை, ஜக்காத்து கிடையாது, ஹஜ் இல்லை, குர்ஆனை அவர்கள் பார்த்ததும் இல்லை, ஒரு திக்ருடைய மஜ்லிஸ், ஒரு பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதும் இல்லை, ஒரு ஆலிமை பற்றி தெரிந்ததும் இல்லை. இவர்களுடைய லைஃப் ஆபீஸ் அல்லது தொழில் செய்கிற இடம், பிசினஸ் பேட்டை,
வங்கி, பணம், ஷாப்பிங் மால், வீடு, பார்க் என்று அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு பெரும் கூட்டம் முஸ்லிம் உம்மத்திலே. இன்னொரு பக்கம் பார்த்தால் ஓரளவு இஸ்லாம். ஓரளவு இஸ்லாம் என்றால் என்ன? தங்களுக்கு பிடித்த இடங்களில் இஸ்லாம், தங்களுக்கு சாதகமான இடங்களில் இஸ்லாம். அவர்களுக்கு சாதகமாக வரக்கூடிய இடங்களில் குர்ஆன் சுன்னா அவர்களை பொருளாதார ரீதியாகவும் அல்லது வேறு ஏதோ ஒரு அடிப்படையில் பாதிக்கும் என்று வரக்கூடிய இடங்களில் இஸ்லாம் கிடையாது. இப்படி ஒரு கூட்டம். கட்டி முடியட்டும் என்றால் நான் சத்தமோடு பேசியிருக்கிறேன், என்ன பார்க்காம அவரை தான் பார்த்துருக்கிறாங்க எல்லாரும். புரிஞ்சா? அதான் இந்த பயான் பண்றதுல உள்ள ஒரு சிக்கல். அது அப்படியே கேட்டுட்டு இருப்பீங்க, சிந்தனை முழுக்க வேற எங்கேயாவது இருக்கும், பாடி இங்கே இருக்கும். ஏதாவது குறிப்பெடுக்கிற பழக்கம் இருந்தால் பேசுவரோடு நாமும் சேர்ந்திருப்போம். கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சாதகமான இடங்களில் குர்ஆன் சுன்னா, நமக்கு பிடித்த இடங்களில் குர்ஆன் சுன்னா, ஏனைய இடங்களில் குர்ஆன் சுன்னா கிடையாது. மஸ்ஜிதுக்கு வந்தா குர்ஆன் சுன்னா, அடுத்தவன் மீது குற்றம் சாட்டுவதற்கு குர்ஆன் சுன்னா. நம்முடைய விஷயத்தில், நம்முடைய வீட்டில் நிக்காஹ், அங்க குர்ஆன் சுன்னா கிடையாது. வாகனம் ஒன்று வாங்க வேண்டும், குர்ஆன் சுன்னா கிடையாது. நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அங்கு குர்ஆன் சுன்னா கிடையாது. இப்படி ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் ஓரளவு இஸ்லாத்தை பின்பற்றுவது, அதே நேரத்தில் தங்களை முழுக்க பரிசுத்தப்படுத்துவது. கொஞ்சம் இஸ்லாத்தில் பிடிப்பா இருப்பாங்க, ஓரளவு இஸ்லாமிய கடமைகளை பேணி நடப்பார்கள். ஆனால் அவர்களுடைய சிந்தனை என்னவென்றால், நான் தான் சுவர்க்கவாசி, நான் தான் பக்கா முஸ்லிம், நான் தான் நல்லவன். இவர்கள் ஒன்றில் இப்படி வெளிப்படையாகவே சொல்லுவார்கள். அதே சிலர் என்ன செய்வாங்க, வெளியில் அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் தான் ஒரிஜினல் முஸ்லிம், நான் தான் சுவர்க்கவாசி, நான் மட்டும்தான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்றால், மற்றவர்கள் எல்லோரையும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அடுத்தவருடைய பிரச்சனை தான் அவருக்கு பிரச்சனை. அவர் தாராளமாக பொருளாதார விஷயத்தில் பேணுதல் இல்லாமல் இருப்பார். கடன் கொடுத்தால் கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்க மாட்டார், வாக்களித்தால் அந்த வாக்களி உறுதியை நிறைவேற்ற மாட்டார், அமானிதத்திற்கு மோசடி செய்வார், தாராளமாக பொய் சொல்லுவார், தேவைப்பட்டால் வட்டி எடுப்பார், தேவைப்பட்டால் ஏமாற்றுவார், மனைவியை கொடுமைப்படுத்துவார், பெற்றோரை கவனிக்க மாட்டார், நண்பர்களுக்கு துரோகம் செய்வார், எல்லாம் செய்து கொண்டிருப்பார். ஆனால் அவரோடு நீங்கள் உட்கார்ந்து பேசி பாருங்கள், ஒரு நாள் கூட நான் தவறு செய்கிறேன், நான் தப்பு செய்கிறேன், நான் பாவம் செய்கிறேன், என்னிடத்தில் நிறைய பலவீனங்கள் இருக்கின்றன, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார், சொல்லவும் மாட்டார். எப்போ போய் நீங்க உட்காருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுத்து, தொழுகையில உட்கார்ந்து முன்சஃப்ல சலாம் கொடுத்துட்டு உட்கார்ந்து திக்ர் செஞ்சு முடிய, அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படிப்பா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறேன், அது நேத்து என்று ஆரம்பிப்பார். லாஸ்ட் நைட் ஆரம்பிப்பார். அவர் அப்படி நடந்தார், இவர் இப்படி நடந்தார். இவருக்கு ஒரு மனநோய், அடுத்தவர்கள் தான் இவருடைய பிரச்சனை. இப்படி ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ், இஸ்லாத்தை தங்களால் முடியுமானவரை பின்பற்ற முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, சமுதாய வாழ்விலும் சரி, பிசினஸாக இருந்தாலும் சரி, மேக்சிமம் அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்ற விரும்புகிறார்கள். இன்னும் அவர்களுக்கு ஆசையும் கவலையும் என்னவென்றால், என்னுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் ஓதப்படும் போது எனக்கு அழுகை வர வேண்டும்,
சுஜூதிலே துஆ செய்யும் போது எனக்கு அழுகை வர வேண்டும், நான் நன்மையான விஷயங்களில் போட்டி போட வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹாதத்தை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும். அவருடைய பிரார்த்தனைகளும் கவலைகளும், யா அல்லாஹ், நான் உனக்கு இன்னும் நன்றி உள்ளவனாக மாறவில்லை. அவர் அடிக்கடி சந்தேகப்படுகிறார், என்னிடத்தில் நயவஞ்சகம் இருக்குமோ, நான் அல்லாஹ்வுடைய உண்மையான விசுவாசிதானா என்று தன்னை பற்றி கவலைப்படக்கூடிய நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு சிறிய கூட்டம், இப்படி பல நிலைகளிலே முஸ்லிம்கள் இருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வருடமும் ரமலானையும் நமக்கு வரச் செய்கிறார். இந்த ரமலான் மாதம் இருக்கிறது, இது உண்மையிலேயே முஸ்லிம் உம்மத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும், மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். இந்த ரமலானை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு முஃமினுக்கு தேவையான அனைத்து இந்த ரமலானில் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் மாறுவதற்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உம்மத்திற்கும் எச்சரிக்கை செய்கிறார்கள், முழு சமுதாயத்திற்கும், அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒரு நாள் மிம்பருக்கு இருக்கிற போது வளமைக்கு மாற்றமாக 3 முறை ஆமீன் சொன்ன அந்த ஹதீஸ் நம்மில் எல்லோருக்கும் அறிமுகமான ஹதீஸ். ஒவ்வொரு இஷ்டப்படுத்தி வைக்கும் போதும் ஆமீன் சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் அதற்கு விளக்கம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வளமைக்கு மாற்றமாக நீங்கள் ஆமீன் ஆமீன் என்று சொல்லி ஏறினீர்களே, என்ன விளக்கம்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மிம்பருக்கு ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து 3 பிரார்த்தனைகள் அவர் செய்து அதற்கு ஆமீன் சொல்லுமாறு என்னை வேண்டிக் கொண்டார். அதற்கு ஆமீன் சொன்னேன். ஒன்று, எவர் ஒருவர் தன்னுடைய பெற்றோரை முதுமையான நிலையில் அடைந்து கொண்டு அவர்களுக்கு ஹிதுமத் செய்து அவர்களுக்கு பணிவிடைகள் செய்து உபகாரம் செய்து அவர்களுடைய திருப்தியை பெற்று அதன் மூலம் சுவர்க்கம் செல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை, அதற்கு நான் ஆமீன் சொன்னேன். அடுத்த பிரார்த்தனை, என்னுடைய பெயர் கூறப்பட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கூறப்பட்டும் யார் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நாசமாகட்டும். அதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அந்த 3இல் ஒன்றுதான், புனிதமிகு ரமலான் மாதத்தை யார் அடைந்து அந்த மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக மாறவில்லையோ அவர் நாசமாகட்டும். புனிதமிகு ரமலான் மாதத்தை யார் அடைந்து அந்த மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக அவர் மாறவில்லையோ அவர் நாசமாகட்டும். யார் பிரார்த்தித்தது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குகளின் தலைவர், குர்ஆனில் அர்-ரூஹ் என்று அழைக்கப்பட்டவர். ஆமீன் சொன்னவர் யார்? சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் ஆமீன் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எச்சரிக்கை செய்கிறார்கள், ரமலான் உன்னை வந்தடைந்து விட்டால் நீ முழுக்க தயாராகி அந்த ரமலானை பூரணமாக பயன்படுத்த வேண்டும், இல்லை என்றால் உனக்கு நாசம், அழிவு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானை இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். கத் அதாக்கும் ஷஹ்ரு ரமலான், உங்களுக்கு ரமலான் மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ரு கைரின் வ பரக்கா, அந்த மாதம் கைரும் பரக்கத்தும் நிறைந்த மாதம். ரமலான் மாதம் கைரும் பரக்கத்தும் நிறைந்த மாதம். ரமலான் மாதம் வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மலக்குகள் அழைக்கிறார்கள், யா பாகியல் கைரி அக்பில்,
நன்மை செய்ய விரும்புகிறவனே முன்னோக்கி வா, உனக்கு நிறைய சந்தர்ப்பம் வாய்ந்திருக்கிறது. யா பாகிய ஷர்ரி அத்பிர், தீமை செய்ய விரும்புகிறவனே நீ திரும்பி போய்விடு, உனக்குரிய மாதம் அல்ல இது. நீ நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்தில் அல்லாஹ் ஷைத்தானுக்கு விலங்கிடுகிறான். உனக்கு முழுக்க முழுக்க அல்லாஹ் நீ படைக்கப்பட்ட நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தருகிறான். எனவே நீ தீமை செய்ய நினைத்தால் திரும்பி போய்விடு, இந்த மாதத்திற்குள் நீ வந்து விடாதே என்று மலக்கு அழைப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒட்டுமொத்த மக்களும் இந்த ரமலானை பயன்படுத்தி மாற வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. ஆனால் ரமலான் வந்து கொண்டே இருக்கிறது. சிலரை நம்ம பார்த்தா அப்படியே இருக்கிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தொழுகை என்பது இஸ்லாத்தின் 50 கடமைகளில் மிக பிரதானமான ஒன்று. ஒரு முஸ்லிம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விட முடியாது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. தொழுகைக்கென்று வக்த் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப நேரம், இறுதி நேரம். அந்த நேரம் தாண்டி விட்டால் அதற்கு பிறகு அந்த தொழுகை கிடையாது. மக்ரிபுடைய நேரம் போய்விட்டால் அதற்கு பிறகு உள்ள தொழுகை இஷா தான். இஷாவுடைய நேரத்தில் மக்ரிப் தொழுகை கிடையாது. அதனாலதான் நம்முடைய உலமாக்கள் கலா தொழுகை இல்லை என்று சொல்வது. தொழுகையில் கலா என்று ஒன்று கிடையாது. தொழுகையை உரிய நேரத்தில் தொழ வேண்டும். 2 பேருக்கு சலுகை. ஒருவர் தூங்கி விடுகிறார், அசர் தொழுகைக்கு வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கு, அசதியா இருக்கு, தூங்குறார். விழித்து பார்க்கிறார், இரவு 9 மணி. இவர்களிருந்து மகரிப இஷாவையும் தொழுது கொண்டால் சரி, இது கலா கிடையாது. ஃபர்ஸ்டுக்கு மகரிப தொழுவார், அதற்கு பிறகு இஷாவை தொழுவார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் கண் விழித்ததும் தொழுது விட வேண்டும். இன்னும் ஒருவர் மறந்து விடுகிறார், பயணம் ஒன்று போய் வருகிறார், லுஹர் தொழுது விட்டார், ஊருக்கு போய் அசரை தொழுவோம் என்று நினைத்துக் கொண்டு வருகிறார். டிராபிக் ஜாம், ரோட்ல கொஞ்சம் பிரச்சனை, அப்படியே அவர் மறக்கடிக்கப்பட்டு விட்டார், அசர் தொழல. மஸ்ஜிதிற்கு வந்து மகரிப் தொழுது விட்டு உட்கார்ந்திருக்கிறார். அப்போதுதான் ஞாபகம் வருகிறது, நான் அசர் தொழவில்லை. உடனே அசரை தொழுதால் சரி, இது கலா கிடையாது. தூங்கியவர், மறந்தவர், விழித்ததும் நினைவு வந்ததும் அந்த தொழுகையை தொழுது விட வேண்டும். பயணத்தில் இருக்கிறாயா, ஜம்மா செய், கஸ்ர் செய். கடுமையான மழையா ஊரில் இருக்கும் போது ஜம்மு செய்து கொள். இப்படி சலுகை வந்திருக்கிறதே தவிர தொழுகையை விடுவதற்கு எந்த சலுகையும் கிடையாது. நின்று கொண்டு தொழு, முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழு, அதற்கு முடியாவிட்டால் படுத்துக் கொண்டு தொழு. அப்ப ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விடவே முடியாது. வேண்டும் என்று மனமுரண்டாக ஒருவன் ஒரு தொழுகையை விட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். கேர்லெஸ்ஸாக தொழுகையை விட்டால் அவன் முஸ்லிமா முஸ்லிம் இல்லையா? உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஷேக் பின் பாஸ், ஷேக் உசைமின் போன்ற அறிஞர்கள் ரஹிமஹுல்லாஹ் கேர்லெஸ்ஸாகவும் ஒருவன் தொழாமல் இருந்தால் அவன் காஃபிர், அவன் முர்த்தத் என்று சொல்கிறார்கள் தெளிவாக. அவனுக்கு ஒரு தொழக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுக்க முடியாது. அவருடைய மனைவி தொழக்கூடியவராக இருந்தால் பிரித்து விட வேண்டும். அவன் அறுக்கிற பிராணியை சாப்பிடக்கூடாது. அவன் மரணித்தால் அவனை குளிப்பாட்டக்கூடாது, கபரிடக்கூடாது, முஸ்லிம்களுடைய மக்பராவிலே அவனை அடக்கம் செய்யக்கூடாது என்று மிக தெளிவாக அவர்கள் ஃபத்வா வழங்கியிருக்கிறார்கள். கேர்லெஸ்ஸாக, அதாவது சொன்னா தொழணும் பாய், நானும் நியத்து வச்சுதான் இருக்கேன், தொழத்தான் வேண்டும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க முடியட்டும். சிலர் சொல்றது 40 வயதாக
இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள் என்பது ஷேக் பின் பாஸ், ஷேக் ஹுசைமின் போன்றவர்களுடைய ஃபத்வா. பொதுவாக ஒருவன் தொழுகையை விட்டால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது 4 இமாம்களினுடையவும் ஃபத்வா. அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயம். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் போது யூதர்களை கண்டிக்கிறார்கள். அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி. அதே நேரத்தில் அவர்களுடைய வாயில் இருந்து அடிக்கடி வந்த வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா என்பது, தொழுகை தொழுகை என்பது. கடைசி நேரத்தை அடையும் போது அவருடைய நோய் அதிகரிக்கிறது, கஷ்டப்படுகிறார்கள். 2 பேருடைய துணையோடு கால்கள் இழுபட தோள்களில் கையை போட்டுக்கொண்டு மஸ்ஜிதிற்கு சென்று உட்கார்ந்து தொழுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு செல்லும் போதுதான் குத்தப்பட்டார்கள். 6-7 தடவைகள் அவர்களுடைய முதுகிலே குத்து விழுகிறது, உடம்பிலிருந்து இரத்தம் ஓடுகிறது. அவர்களை தூக்கி வந்து அவசர சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள். சூரியன் உதித்த பிறகு மயக்கத்திலிருந்து தெளிவடைந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, நீங்கள் இந்த ஃபஜ்ர் தொழவில்லை என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், எனக்கு பின்னால் நின்று எல்லோரும் தொழுது விட்டார்களா என்று கேட்டுவிட்டு அவர்கள் உடம்பிலிருந்து இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் தயமம் செய்து சுபஹ் தொழுகையை தொழுதுவிட்டு சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலாத், தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு சீரியஸான ஒரு மேட்டர் தொழுகையை விடுவது என்பது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் 30, 40, 50, 60, ஏன் சில 70 வயதை தாண்டியவர்கள் கூட 70 ரமலானை கடந்து வந்திருக்கிறார்கள். இதுகால வரையில் 5 வக்து தொழுகையை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் யார்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெண்கள் சிந்திக்க வேண்டும் உங்களுடைய கணவன்மாரை பற்றி, பிள்ளைகள் பெற்றோரை பற்றி சிந்திக்க வேண்டும். கொஞ்சம் நோய் வந்து விட்டால் யாராவது ஒரு டாக்டர் உங்களுடைய உடம்பில் ஒரு டியூமர் இருக்கிறது, ஒரு கட்டி இருக்கிறது, அது ஆபத்து, சில நேரம் கேன்சர் ஆக்கி விடும் என்றால் எல்லோரும் துடித்து போகிறோம். வருகிறவரிடம் போகிறவரிடம் துஆ செய்யுங்கள், எங்களுடைய வாப்பாவுக்கு ஒரு கட்டி இருக்கிறது, டாக்டர் எச்சரிக்கை செய்திருக்கிறார், பயமாக இருக்கிறது, கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம், எல்லோரும் மசூரா பண்ணுகிறோம். அடிக்கடி என்ன செய்வது, எந்த டாக்டரிடம் கூட்டி செல்வது, ஆபரேஷன் செய்வதா இல்லையா, எங்கே கொண்டு செல்ல வேண்டும், எவ்வளவு தேவை, சீரியஸாக மசூரா நடக்கிறது. ஆனால் வாப்பா தொழுவதில்லை. இதை பற்றி பிள்ளைகள் சீரியஸாக எத்தனை மசூராக்கள் செய்தார்கள். கணவன் தொழுவதில்லை, எத்தனை மனைவிமார் இதை பற்றி உடமாக்களிடம் மசூரா செய்தார்கள். தொழாத என்னுடைய கணவனோடு வாழ முடியுமா என்று எத்தனை பெண்கள் கேட்டார்கள். நிறைய பெண்கள் ஆலிம்களுக்கு கோலெடுத்து கேட்கிறார்கள், என்னுடைய கணவன் அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார், அவரோடு வாழ முடியுமா இல்லையா என்றெல்லாம். எல்லாம் பார்த்தா என்ன, மாமியாருக்கு கொடுக்கிறார், அவருடைய சிஸ்டர்ஸுக்கு கொடுக்கிறார், அவர் அப்படி செய்வதில்லை, இதை தருவதில்லை, அதை தருவதில்லை, இதற்காக தலாக் சொல்லலாமா, இவரோடு வாழலாமா, இவரை விட்டு பிரியலாமா என்று கேட்கிறார்களே தவிர என்னுடைய கணவன் தொழுவதில்லை, தொழாத என்னுடைய கணவனோடு நான் வாழ முடியுமா என்று பெண்கள் கேட்பதில்லை. ஏனென்றால் தொழுகையை நாம் சின்ன விஷயமா போயிட்டு இன்றைக்கு இஸ்லாம் ஒரு மனிதன் கலிமா சொல்லிவிட்டால் அடுத்த நிமிடம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறது. இப்போது ஒரு சகோதரர் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னால் உடனே அவரை கொண்டு போய் ஒது செய்துவிட்டு மக்ரிப் தொழ வைக்க வேண்டும். அந்த அளவுக்கு இஸ்லாம் தொழுகையை வலியுறுத்துகிறது. ஆனால் எத்தனையோ ரமலான் வந்துட்டு நம்முடைய இந்த தொழாதவர்கள் அப்படியே தான் இருக்கிறார். இது போலதான் இஸ்லாத்தின் ஏனைய கடமைகளை செய்யாதவர்கள் அப்படியே ரமலான புதினம் பார்த்துருக்கிறார். ரமலான் வரும், அவங்களுக்கு ரமலான் வந்தா ஒரு குஷி, என்ன ஜாலி, நிறைய பிசினஸ் போகும். பெருநாள் வரும், குழந்தைகளை அழைத்துக் கொண்டு எங்காவது போகலாம். இதுதான் அவர்களுடைய ஐடியா. இன்னும் ஒரு கூட்டம் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய லைஃபே பாவம் தான்.
மதுபானம் அருந்துகிறவர்கள் அருந்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஏனைய போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறவர்கள் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த புகைத்தலில் ஈடுபடுகிறவர்கள் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். வியாபாரத்தில் மோசடி செய்கிறவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை கடந்து ரமலான் போய்கொண்டுதான் இருக்கிறது. ரமலான் அழைக்கிறது. ஒவ்வொரு ரமலானிலும் மலக்குகள் அழைக்கிறார்கள். யா பாகியல் கைரி அக்பில், நன்மை செய்ய நாடுகிறவரை முன்னோக்கி வா என்று மலக்குகள் அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். யா பாகிய ஷர்ரி அத்பிர், பாவம் செய்ய நாடுகிறவரே போய்விடு, நீ திரும்பி விடு, வித்ரோ பண்ணு, பாவத்திலிருந்து உன்னை மாற்றிவிடு என்று அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதன் அப்படியே இருக்கிறார். என்ன நிலை சகோதரர்களே? வாழ்க்கையை பாவமாக போய்கொண்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? ரமலானை அல்லாஹ் தருவது நம்மை நாம் மாற்றுவதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யாம பெரும் கூட்டம், மிகப்பெரிய கூட்டம் அப்படி இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், இந்த ஜக்காத் கொடுக்கிறது, ரமலான்ல நோன்பு பிடிப்பது, வசதி வந்தவுடன் ஹஜ்ஜுக்கு போவது, உரிய நேரத்தில் தொழுகை நிறைவேற்றுவதெல்லாம் நம்ம கொஞ்சம் பேர் தான். அதிகமான மக்களுக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த உலகத்தில் தற்செயலாக பிறந்து விட்டோம், இந்த உலகத்தை அனுபவிப்பதுதான் நம்முடைய நோக்கம். உலக வாழ்க்கையின் யதார்த்தம் புரியாதவர்கள், உலக வாழ்க்கையின் உண்மை நிலை புரியாதவர்கள், உலகம் மறுமைக்கான விடைநிலைமை தவிர உலகம் நாம் அனுபவிக்கிற இடம் கிடையாது. இந்த உலகம் காபிர்களுக்கு தான் அனுபவிக்கிற இடம். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். உலகம் மோமின்களுக்கு சிறைக்கூடம், காபிர்களுக்கு சொர்க்கம். ஆனால் நம்முடைய முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், உலகத்தை அனுபவிக்க வேண்டும், பதவி வேண்டும், பட்டம் வேண்டும், அந்தஸ்து வேண்டும், பொருளாதாரம் வேண்டும், நான் ஜெயிக்க வேண்டும், என்னுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும், இஸ்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, இவைகளை அடைந்து கொள்வதற்காக எது வேண்டும் என்றாலும் செய்வேன், நீங்கள் மஸ்ஜிதிற்கு அழைத்து குர்ஆனை வைத்து சத்தியம் செய்ய சொன்னாலும் செய்வேன், எனக்கு தேவை பணம், எனக்கு தேவை பொருளாதாரம், எனக்கு தேவை அந்தஸ்து, இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய முடிவு ஆபத்தில் தான் போய் முடிந்தது. நம் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை குர்ஆனில் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றில் நிறைய சிந்திப்பதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் சம்பவங்கள் இருக்கின்றன. அதுல ஃபிர்அவுன் இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் இந்த உலக வாழ்க்கையின் உண்மை நிலையையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனுக்கு போய் சொன்னார்கள். அதுவும் அவருடைய வீட்டில் வளர்ந்தவர்கள் மிக அன்பாக எடுத்து சொன்னார்கள், கடுமையாக சொன்னார்கள். அவன் அதை கண்டுகொள்ளவே இல்லை, கிண்டல் அடித்தான். அவர்கள் போய் 7 வானங்களுக்கு மேலே இருக்கிற அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லும் போது அவன் என்ன சொன்னான்? யா ஹாமான் இப்னு லி ஸர்ஹன் லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப் அஸ்ஸமாவாத் வ அத்தலி இலா இலாஹி மூஸா. ஹாமான், எனக்கு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டு, அந்த கோபுரத்தில் ஏறி போய் மூசா சொல்லுகிற அந்த கடவுளை பார்த்து விட்டு வரப்போகிறேன். எவ்வளவு திமிரான பேச்சு! அப்படி இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், நான் சொல்வது சில நேரம் எனக்கு புரியாமல் இருக்கிறதோ தெரியவில்லை. என்னுடைய சகோதரன் ஹாரூன் அஃஸஹு மின்னி, என்னை விட மிக அழகாக பேசக்கூடியவர், அவரை ரசூலாக நீ ஆக்கித்தா என்று துஆ செய்து 2 பேரும் போய் ஒருவனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். தௌராத்தை படித்து காண்பிக்கிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹீ இதோ இருக்கிறது பார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவனிடம் இருந்த அந்த அதிகாரம், அந்த திமிர் பார்க்க விடவில்லை. ஏளனம் செய்கிறான்.
கடைசியிலே அவர்களை கொலை செய்ய முடிவெடுக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இருந்த அந்த சிறிய கூட்டத்தையும் கொலை செய்ய முடிவெடுக்கிறார். திமிரின் உச்சகட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. ஊரை விட்டு ஓடுகிறார்கள். ஓடிக்கொண்டிருக்கும் போது கடல் குறுக்கே வருகிறது. கூட போன பலவீனமான மூமின்கள் சிலர் சொன்னார்கள், மூசாவே இன்னால முத்ரகு, வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அப்படி அல்ல, நாம் அல்லாஹ்வுக்காக வெளிப்பட்டிருக்கிறோம். என்னோட என்னுடைய ரப் இருக்கிறான், நிச்சயமாக அவன் எனக்கு ஒரு வழியை காண்பிப்பான். சொல்லி முடியவில்லை. அல்லாஹ் சொன்னான், மூசாவுடைய கையில் இருக்கிற தடியால் கடலில் அடி என்றான். ஃபன்ஃபலகல் பஹர், கடல் பிளந்தது. அதிலே பாதைகள் தோன்றின. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தோழர்களும் அந்த பாதையினால் ஓடிச் செல்கிறார்கள். ஃபிர்அவுன் வருகிறான். வந்தவன் பார்க்கிறான், பாதையிலே ஓடிச் செல்கிறார்கள். இந்த பாதை யார் போட்டது, எப்படி வந்தது, எதையுமே அவன் யோசிக்கவில்லை. அந்த வெறியோடு அவர்களை துரத்திச் செல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோழர்களும் அடுத்த கரையை அடைந்து விடுகிறார்கள். அல்லாஹ் எதற்காக அந்த பாதையை அமைத்துக் கொடுத்தானோ நோக்கம் முடிந்து விடுகிறது. பாதையை அல்லாஹ் எடுத்து விட்டான். நடுக்கடலிலே ஃபிர்அவுன் தத்தளிக்கிறான். அப்படி இருந்தும் போராடுகிறான். பாதை போன பிறகும் போராடுகிறான். இறுதி கட்டத்தில் தான் ஞானம் வருகிறது. அப்போது சொல்லுகிறான், வானங்களையும் பூமியையும் படைத்த சர்வ உலகங்களின் இரட்சகனான மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொன்னான். அல்லாஹ் கேட்டான், ஃபிர்அவுனே, உன்னிடத்தில் மூசா வந்து நிறைய போராடினார். பிறகு மூசாவும் ஹாரூனும் வந்து நிறைய உபதேசம் செய்தார்கள். அப்போதெல்லாம் உனக்கு வராத ஞானம் இப்போது உயிர் தொண்டைக்குழியை அடையும் போது வருகிறதா? இன்றைய தினம் உன்னுடைய உடலை நான் பாதுகாப்பேன், உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு படிப்பினையாக இருக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ் அன்றைய தினம் உன்னுடைய உடலை பாதுகாத்தான் என்ற வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்றுதான் பனூ இஸ்ரவேலுடைய மிக முக்கியமான ஒருவன் காரூன். நிறைய பொருளாதாரம், நிறைய பணம். இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் 1, 2, 3 என்று பட்டியலிடுகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், காரூன் தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து பூட்டி வைத்துவிட்டு அந்த ஹசானாக்களுடைய திறப்புகளை சுமப்பதற்கென்று ஒரு கூட்டத்தை வைத்திருந்தான். திறப்பு தூக்குறதுக்கு ஒரு கூட்டம். அந்த அளவுக்கு பணக்காரன். பணம் வந்தால் திமிர் வரும். அந்த திமிரோடு இவன் அடைகிறான். அல்லாஹ்வை மறந்து விட்டான். அறிஞர்கள் அவனிடம் போய் உபதேசம் செய்கிறார்கள், பெருமை பிடித்து நடக்காதே, திமிர் பிடித்து அலையாதே, உன்னை படைத்த ரப்புல் ஆலமீனை பயந்து கொள். உனக்கு பொருளாதாரத்தை அவன் தான் தருகிறான். அவன் தரக்கூடிய பொருளாதாரத்தை நீ நல்ல முறையில் பயன்படுத்து. உன்னுடைய மறுமை வீட்டுக்காக அந்த பொருளாதாரத்தை நீ சேமி என்றெல்லாம் அவர்கள் ஆலோசனை சொன்ன போது பணத்திமிரோடு என்ன பதில் சொன்னான் தெரியுமா? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் மின் இன்தி, என்னுடைய அறிவால் கிடைத்த பணம் இது, என்னுடைய டேலண்ட், என்னுடைய ஆற்றல், என்னுடைய முயற்சி, நான் தேடியது, நான் விரும்பியபடி செலவு செய்வேன். எனக்கு சட்டம் போடுவதற்கும் எனக்கு புத்தி சொல்வதற்கும் நீங்கள் யார் என்று கேட்டான். கடைசியில் என்ன நடந்தது? ஊர் மக்கள் எல்லோரும் ஆசைப்பட்டார்கள், காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா என்று. அவன் வரும்போது ஓடி போய் பார்ப்பார்கள். மிகப்பெரிய ஆசையோடு இருந்தார்கள். இப்படி இருக்கும் போதுதான் ஒரு நாள் அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமியை கொண்டு விழுங்கச் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். பூமி அவனையும் அவனுடைய வீட்டையும் அப்படியே விழுங்கியது. இது குர்ஆன் சொல்லுகிற உண்மை. எனவே தீனை பற்றி கவலை இல்லாமல், மார்க்கத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல், குர்ஆன் சுன்னா என்றால் என்ன என்று தெரியாமல் வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இப்படியே இருக்காதீர்கள். ஃபிர்அவுன் போய்விட்டான்,
அவனுக்கு எந்த நேரமும் தண்டனை கொடுக்கப்படுவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். காரூன் கோடீஸ்வரனாக இருந்தான், போய்விட்டான். அபூஜஹல் ஒரு திமிர் பிடித்தவனாக இருந்தான், போய்விட்டான். அபூ லஹப் ஒரு திமிர் பிடித்தவனாக இருந்தான், போய்விட்டான். அவர்களுடைய முடிவு ஆபத்தானது. எனவே இந்த சமுதாயத்திலே குர்ஆன் என்றால் என்ன, தர்ஜமத்துல் குர்ஆன் என்றால் என்ன, ஹதீஸ் என்றால் என்ன, சஹீஹுல் புகாரி என்றால் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா என்றால் என்ன, கலிமா என்றால் என்ன என்று தெரியாமல் லாச்சும் பணமும் செக்கும் வேண்டுமாக தெரியக்கூடிய இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் எதிர்வரக்கூடிய ரமலானை பயன்படுத்தி மாற வேண்டும். அதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு எழுதப்பட்ட தவணையில் அஜல் வரும். அந்த நேரத்தில் சத்தமிடுவீர்கள். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்திலிருந்து கவனை கொண்டு வந்து வைத்திருக்கிற நேரத்திலே, யா ரூஹல் ஹபீஸா, கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தின்பாலும் அவருடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று உயிரை அழைக்கும் போது ஞானம் வரும். அந்த நேரத்தில் கத்துவீர்கள், ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகுன் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் என்னை நீ வாழ விட்டால் நான் சதகா செய்வேன், சாலிஹான மனிதனாக வாழ்ந்து காட்டுவேன், கொஞ்சம் டைம் கொடு என்று கேட்பார்கள். பிரயோசனம் இல்லை. قال رب ارجعون. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து உயிரை பறிக்கிற போது பணம் வராது, திமிர் வராது, ஆணவம் வராது. உங்களிடத்திலே இப்போது நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சொல்லும் போது முகத்திலே திட்டி அனுப்புகிறீர்களே, ஏசி அனுப்புகிறீர்களே, இழிவுபடுத்தி அனுப்புகிறீர்களே, இந்த ஆணவம் எல்லாம் அந்த நேரத்தில் அடங்கிவிடும். என்ன சொல்வீர்கள்? قال رب ارجعون. யா அல்லாஹ், என்னை திருப்பி விடுமாறு இவர்களுக்கு சொல்லு. அதாவது உலகத்தில் கொஞ்ச நேரம் வாழ வைக்க சொல்லு. அல்லாஹ் சொல்றான், வாழ வைக்க சொல்லித்தோடு சொல்லுவாராம், லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து. நான் உலகத்தில் எதையெல்லாம் செய்யாமல் விட்டேனோ அதெல்லாம் இனிமேல் போய் செய்வேன், நல்லவனாக நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்வாராம். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. வெறுமனே அவர் வார்த்தையாகத்தான் இது இருக்குமே தவிர அது உண்மையான வார்த்தை கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரமலான்கள் உங்களை கடந்தே சென்று கொண்டிருக்கின்றன. நீங்களும் அப்படியே இருக்கிறீர்கள் என்றால் ஒரு அர்த்தம் இல்லை. உங்களுடைய பணம் என்ன செய்ய போகிறது? உங்களுடைய தந்தையின் தந்தை விட்டு சென்ற பணத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். உங்களுடைய தந்தைக்காக நீங்கள் எத்தனை மஸ்ஜித் அமைத்தீர்கள்? உங்களுடைய தந்தையுடைய பேரில் எத்தனை மதரசாக்களை நிறுவினீர்கள்? உங்களுடைய தந்தையின் சொத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவருடைய பேரில் எத்தனை அனாதை குழந்தைகளுக்கு மாதா மாதம் நீங்கள் கொடுக்கிறீர்கள்? மறந்து விட்டீர்கள் அல்லவா? உங்களுடைய தந்தையின் சொத்து அல்லது தந்தையின் சொத்து என்பதை மறந்து நீங்கள் தேடியது போன்று நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய பிள்ளைகளும் அப்படித்தான் வைக்கப் போகிறார்கள். உங்களை மறந்து விடுவார்கள். எனவே அல்லாஹ் தந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய மறுமைக்காக தேடிக்கொள்ளுங்கள். எதிர்வரக்கூடிய ரமலான் தௌபாவுடைய மாதம், ஷஹ்ரு தௌபா, தௌபாவுடைய மாதம். அது அல்லாஹ் தஆலா நிறைய பேரை அந்த மாதத்தில் நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறார். சஹர் செய்வதற்காக எழுந்திருக்கிற அந்த நேரம் அல்லாஹ் தஆலா கீழ்வானத்திற்கு வந்து, ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரு லஹ், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி யாராவது வந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நேரம், அந்த நேரத்தில் எழுந்திருந்து அழுங்கள். உங்களுடைய பலவீனத்தை புரிந்து கொள்ளுங்கள். செய்த பாவங்களை எல்லாம் பட்டியலிடுங்கள். ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பில் கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான்.
எனவே அந்த நேரத்தில் எழுந்து உள்ள முருகி அழுது தௌபா செய்யுங்கள், மாறுவதற்கு முடிவெடுங்கள், நல்ல நீயத்தை வையுங்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு சாரார் தங்களை மறந்து மற்றவர்களுடைய குறைகளை மாத்திரமே தேடித் திரிகிறவர்களாக இருக்கிறோம். நம்மை நாம் மறந்து விட்டோம். நம்ம செய்யக்கூடிய சில அமல்கள் நமக்கு உஜுப் என்றால் ஒரு வகையான தற்பெருமையையும் ஆணவத்தையும் நமக்கு தருகிறது. நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படியானவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது என்பதை. அதே போன்று நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் நம்முடைய ஈமான் பலவீனமாக இருப்பதை நாம் உணர்கிறோம். நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதும் பலப்படுத்துவதும் அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ரமலான் மாதம் என்பது தஸ்கியாவினுடைய ஒரு மாதமாகும். நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு தேவையான அனைத்தும் ரமலானிலே இருக்கிறது. நோன்பு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். உரிய நேரத்தில் தொழுவதும் சுன்னத்தான தொழுகைகளும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். இரவு தொழுகை உள்ளத்தை அதிகமாக பரிசுத்தப்படுத்தும். அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். திக்ர்களை அதிகமாக செய்வது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். சதகாக்களை அதிகமாக செய்வது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். தஅவாவிலே ஈடுபடுவது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். உம்ராவுக்கு செல்வது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். இறுதி பத்திலே இஅ்திகாஃப் இருப்பது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். நோன்பு திறப்பது போன்ற நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்வது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். இப்படியாக உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான நிறைய வாய்ப்புகளை அல்லாஹ் அந்த ரமலானில் தந்திருக்கிறான். எனவே நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களும் நம்மை நாம் குறை கண்டு கொண்டிருக்கிறவர்களும் இந்த ரமலானை நான் பயன்படுத்தி நான் மாற வேண்டும் என்று முடிவெடுங்கள். அதிகமாக குர்ஆனை இந்த ரமலானில் ஓதுவதற்கு நியத்து வைப்போம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் என்பது குர்ஆன் அருளப்பட்ட மாதமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவில் ரமலான் மாதத்திலே தான் இந்த குர்ஆன் முதலிலே அருளப்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு ரமலானிலும் அதுவரை அருளப்பட்ட குர்ஆன் வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உட்கார்ந்து மீட்டுவார்கள். மௌத்தாகுவதற்கு முன்னால் வந்த ரமலானிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தடவைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உட்கார்ந்து குர்ஆனை மீட்டினார்கள். இது ரமலானில் குர்ஆனை ஓதுவதன், குர்ஆனை மீட்டுவதன், குர்ஆனை படிப்பதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஸலஃபு ஸாலிஹீன்களில் அதிகமானவர்கள் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு 7 நாட்களுக்கு ஒரு தடவை குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு 7 நாட்களுக்கு ஒரு தடவை குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி ஓதினால் ரமலானில் 4 தடவைகள் குர்ஆனை ஓதி முடிக்கலாம். 4 தடவை நான் ஓதி முடிப்பேன் என்று நியத்து வையுங்கள். குறைந்தது, ஆக குறைந்தது ஒரு தடவையாவது குர்ஆனை ஓதி முடியுங்கள். நம்முடைய உள்ளங்கள் மரணிப்பதனால் தான் நம்மிடத்திலே ஆன்மீக வறுமை ஏற்படுகிறது. இபாதத்தில் டேஸ்ட் இல்லாமல் போய்விடுகிறது. ஈமானில் இன்பம் இல்லாமல் போய்விடுகிறது. நன்மையில் போட்டி இல்லாமல் போய்விடுகிறது. உலகத்தில் போட்டி வந்து விடுகிறது, பொறாமை வந்து விடுகிறது, தப்பெண்ணம் வந்து விடுகிறது, நயவஞ்சகம் வந்து விடுகிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதிலே அல் குர்ஆனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கெல்லாம் இந்த குர்ஆன் மருந்து என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே குர்ஆனோடு மிக நெருக்கமான தொடர்பை வைப்பதற்கு முடிவெடுங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை பாடமாக்கினால் அதனால் மறுமையிலே நமக்கு கௌரவம் இருக்கிறது. ஆனால் குர்ஆனை நாம் ஓதினால் அந்த குர்ஆன் மறுமையிலே நமக்காக வந்து அல்லாஹ்விடத்தில் வாதாடும்.
நமக்காக அல்லாஹ்விடத்திலே வந்து ஷஃபாஅத் செய்யும். ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மை கிடைக்கும். எனவே இந்த ரமலானில் ஒரு ஸ்ட்ராங்கான நியத்து வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் இந்த ரமலானில் குறைந்தது 4 தடவைகள் குர்ஆனை ஓதி முடிப்பேன் என்று முடிவெடுங்கள். அதே போன்று முடியுமானவரை குர்ஆனை மனனம் செய்யுங்கள். சும்மா உட்கார்ந்து டிவிக்கு முன்னால ஃபேஸ்புக்ல அல்லது வாட்ஸ்அப்ல உட்கார்ந்து ஷேர் பண்ற வேலையை விட்டுட்டு அல்லது செக் பண்ற வேலையை விட்டுட்டு அந்த நேரங்களில் எல்லாம் குர்ஆனை ஓதுங்கள். கொஞ்சம் இந்த மீடியாக்கள் இருந்து விடுபட முயற்சியுங்கள். போன்றவற்றுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கள். அந்த இடத்திற்கு குர்ஆனை கொண்டு வாருங்கள். ஏனைய காலங்களில் எந்த அளவு வாட்ஸ்அப்பை பார்த்தோமோ, எந்த அளவு ஃபேஸ்புக் பார்த்தோமோ, அந்த அளவு குர்ஆன் ஓதினால் நான் நினைக்கிறேன் 2 நாட்களுக்கு ஒரு தடவை குர்ஆனை ஓதி முடிக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு வேகமாக குர்ஆனை ஓதி முடிப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. நிதானமாக பொருளுணர்ந்து குர்ஆனை ஓதுவதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. எனவே முடியுமானவரை வீடுகளிலே பெண்கள் டிவிகளை ஆஃப் செய்து விடுங்கள். ரமலானில் டிவியை திறக்காதீர்கள். அதிலும் சஹருடைய நேரம் என்பது பயான் கேட்கிற நேரம் அல்ல. சஹருடைய நேரத்தில் 3 விஷயங்கள் அல்லது 4 விஷயங்கள். ஒன்று தொழுவது, இரண்டாவது துஆ செய்வது, மூன்றாவது இஸ்திக்ஃபார் செய்வது, நான்காவது குர்ஆன் ஓதுவது. இதற்குரிய நேரம் தான் அதுவே தவிர பயானுக்குரிய நேரம் கிடையாது. இன்றைக்கு எல்லா சேனல்களிலும் பயான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய தவறி விடுகிறார்கள், துஆ கேட்க தவறி விடுகிறார்கள். எனவே டிவியை ஆஃப் பண்ணி விட்டு குர்ஆனை கையில் எடுங்கள், தர்ஜமாவை எடுங்கள், தஃசீர்களை எடுங்கள், ஹதீஸ் நூல்களை எடுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா புத்தகங்களை எடுங்கள். நிறைய நேரம் ஒதுக்குங்கள். இவற்றை நாம் அதிகமாக படிக்கும் போது, ஓதும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாக அல்லாஹு தஆலா வாய்ப்பை தருவார். இறுதியாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே வருகை தந்திருக்கிற நாம் உண்மையிலே இன்னும் நம்முடைய ஈமான் புதுப்பிக்கப்பட வேண்டும், ஈமான் அதிகரிக்கப்பட வேண்டும், இன்னும் நல்ல மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற கவலை உள்ளவர்கள். அல்லாஹ் மாற்றத்தை நாம் நாடினால் மாற்றத்தை தர அவன் தயாராக இருக்கிறான். மாறுவது என்று நாம் முடிவெடுத்தால் அவன் மாற்றுவான். மாற்றத்தை தருவது அல்லாஹ். எனவே அந்த அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். ரமலான் மாதம் துஆவுடைய மாதம். ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற பிரார்த்தனை அல்லாஹ் மறுப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற துஆவை அல்லாஹ் மறுப்பதில்லை. அதே போன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சஹருடைய நேரத்தில் விரும்பியோ விரும்பாமலே எழுந்து விடுகிறோம். அந்த நேரம் அல்லாஹ் ஹல் மின் சாயிலின் ஃபஅதி, என்னிடம் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிற நேரம். எனவே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மாற்றத்திற்காக துஆ செய்ய வேண்டும். நம்முடைய தக்வா, நம்முடைய ஈமான், நம்முடைய நடத்தைகள் அனைத்திலும் நல்ல மாற்றம் வர வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். அதே போன்று நம்முடைய சமுதாயத்திலும் நல்ல மாற்றம் வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் நம்முடைய உணவு, உடை, நம்முடைய பானம் எல்லாம் ஹலாலாக இருக்க வேண்டும். நம்முடைய துஆ அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் நம்முடைய அனைத்தும் ஹலாலாக இருக்க வேண்டும். எனவே ஹராமில் இருந்து உடனடியாக விடுபடுவோம். வியாபாரத்தில் உள்ள ஹராம், கொடுக்கல் வாங்கலில் உள்ள ஹராம், அனைத்து ஹராம்களில் இருந்தும் விடுபட்டு அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அல்லாஹ் நம்முடைய தௌபாக்களை ஏற்றுக்கொண்ட நிலையில் புனித ரமலானை அடைந்து கொள்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்குமாக இருந்தால் அதைவிட சிறந்த பாக்கியம் வேறு எதுவும் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எதிர்வரக்கூடிய இந்த ரமலானில் நல்ல மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள எல்லோரும் நியத்து வைக்க வேண்டும்.
அதற்காக முயற்சிக்க வேண்டும், அதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. அந்த ரமலானில் நல்ல மாற்றங்களோடு அதிலிருந்து முத்தகியாக வெளியாகுவதற்கு நம் அனைவருக்கும் அவன் அருள் பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.